ஹாய் உறவுகளே, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே டு ஆல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே புஜ்ஜு குட்டி. சேம் டு யூ செல்லம். சேம் டு யூ மட்டும் தான் இவங்க வாயில இருந்து வரும், வேற எதுவும் வாயில வராதுடி. வெண்ண. சரி, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளோட வீடியோஸோட கமெண்ட்ஸ்ல வந்து இன்னும் நிறைய பேர் நிறைய क्वेश्चन கேக்குறீங்க. அதுக்கு தான் நம்ம ரிப்ளை வீடியோவா இன்னைக்கு போட போறோம். அதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து பாத்தீங்க அப்படின்னா, லவ் ஆர் அரேஞ்ச் மேரேஜ்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என் புஜ்ஜு தான் பதில் சொல்லுவாங்க. நாங்க வந்து லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ் தான். ஸோ ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் வீட்டில் எல்லாருமே ரெண்டு சைடும் ஓகே பண்ண வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து ரெண்டு வீட்டோட சம்மதத்தில் தான் நாங்கள் வந்து மேரேஜ் பண்ணோம். ஸோ ஜனவரி 24 தான் எங்கள் மேரேஜ் டேட்டு. போன வருஷம் 2024 ஜனவரி 24 தான் எங்களுக்கு மேரேஜ் வந்து நடந்துச்சு. ஆமாம். ஓகே, அடுத்து வந்து இயர்ஸ் ஆஃப் லவ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 12 இயர்ஸ் ஆஃப் லவ். அதனோட எக்ஸ்பிளனேஷன் என் புஜ்ஜு சொல்லுவாங்க. எக்ஸ்பிளனேஷனா அப்பெல்லாம் பெருசா எதுவும் இல்லைங்க. எப்பயும் போல அந்த 90s கிட்ஸ் எல்லாம் எப்படி ஒன் சைடா லவ் பண்ணுவாங்க இல்ல, அந்த மாதிரி தான் நானும் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். 2013 பாத்தீங்கன்னா நான் இவங்களை ஒன் சைடா லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதெல்லாம் பாத்தீங்கன்னா எப்பயும் போலதான். கூட இருக்க பசங்க அந்த பொண்ணு ஒன்றை தான் பார்க்குறா, அவள் ஒன்றை தான் பார்க்குறா, உன்னை பார்த்தா சிரிக்கிறா அப்படின்னு உசுப்பத்தி அதை ஒன் சைடு லவ்வாகவே மாற்றி விட்டானுங்க. அதுக்கப்புறம்லாம் வெறி கொண்டு லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் தொடர்ந்து இவங்க பின்னாடி போகிறது அப்படியே ஒரு பெரிய டாஸ்லே கொடுத்துருந்தேன். இவங்களுக்கு என்னை கண்டாலே அந்த டைமில் சுத்தமாக பிடிக்காது. ஸோ 3 வருஷம் ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் இவங்களுக்கு பிடிக்கலன்னு நானே அதுக்கு அடுத்து என்ன டிப்ளமோ அப்படி இப்படின்னு போனதுனால நான் அப்படியே வேறு சைடு வேறு ஏரியா அப்படி அந்த பக்கம் போயிட்டேன். அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு இவங்க வந்து என்ன ஒன் சைடு அலோவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் சொல்லுங்கள். ஆமாம், இப்போ ஒரு பையன் வந்து நம்ம பின்னாடியே டெய்லியும் வந்துட்டு இருந்துட்டு திடீர்னு ஒரு நாள் வரல அப்படின்னா நம்மளே என்ன இவன் டெய்லியும் வந்துட்டு இருந்தவன் அழகானோம் அப்படின்னு சொல்லி தோணும்ல. ஸோ அப்படியே ஒரு மாதிரி க்ரஷ் ஆச்சு. திருப்பியும் நாங்கள் வந்து 2018 வந்து அகெயின் சடன்லி வி மெட் அகெயின். அப்போ வந்து உடனே பார்த்தோன்னே அந்த பழைய லெவல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகி மறுபடியும் கமிட் ஆகிட்டோம். ஸோ கிட்டத்தட்ட நான் ஃபஸ்ட்டு அந்த 3 வருஷம் 2013 தொடர்ந்து ஒரு 3 வருஷம் 16 வரைக்கும் நான் இவங்க பின்னாடி சுற்றினேன். அதுக்கடுத்து ஒரு 2 வருஷம் போகவே இல்லை. பிட்வீன் அந்த 2016 18 அதுக்கு அடுத்து வந்து சின்ன சின்ன கேப்பில் அப்பப்போ நான் பைக்கில் போவேன் வருவாங்க. அப்போல்லாம் என்னை பார்த்தா ஒரு முறப்பாக பார்க்கணும், தெரிச்சு ஓடிடுவேன். ஆனால் திடீர்னு இவங்க சிஸ்டர் மூலமாக தான் வந்து எனக்கே லாஸ்ட்டாக 2018 மேலே வந்து தெரிய ஆரம்பிச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பேச ஆரம்பிச்சு இப்போ கல்யாணம் பண்ணி உங்கள் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கோம். ஆமாம், இல்லை ஆக்சுவலி வந்து இப்போ கேர்ள்ஸையும் வந்து குறை சொல்ல முடியாது இல்லையா. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து இப்படி லவ் பண்ணிடுவாங்களா. அப்போ நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அப்போ நாங்களாம் என்ன பண்ணுறது, 8th ஸ்டாண்டர்ட் இவங்க வந்து நான் படிக்கும்போது லவ் பண்ணாங்களா. அப்போ வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா இதெல்லாம் தப்பு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ தப்பு தான் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதை போக 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 எனக்கே இவங்க மேலே வந்து க்ரஷ் வந்து அப்படியே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. அப்போல்லாம் வந்து லவ் வந்துருச்சுன்னா நம்மளே எனக்கு உங்க மேலே லவ் வந்துருச்சு அப்படின்னு போய் சொல்லுவோமா. இவங்க தான் வந்து நம்மக்கிட்ட திருப்பி பேசணும். நான் பார்த்து முறைக்கிறேன் அப்படின்ட்டு வருவாங்க, பின்னாடியே போயிடுவாங்க. அப்புறம் எப்படி நம்ம போயிட்டு ஓகே சொல்ல முடியும். அதனால தான் அந்த இடையில அந்த 2 இயர்ஸ் வந்து நாங்கள் சொல்லிக்காமலே இருந்தோம். ஆனால் அதுவும் ஒரு நல்லது தான் சொல்லுவோம். அப்போவே டபுள் சைடு ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்துருப்போம்னு ரொம்ப பெரிய டவுட்டு தான். ஆமாம், ஏன்னா அப்போ நாங்கள் வந்து ரொம்ப இம்மெச்சூர்டாக தான் இருந்தோம். அந்த டைமில் வந்து எனக்கு 15 வயசு 16 வயசுங்கிறப்போ ரொம்ப சின்ன பொண்ணு தானே. இவருமே சின்ன பையன் தான். நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது 12th ஸ்டாண்டர்ட் இவங்க. அப்போவே மீசை வச்சிருந்தா பெரிய பையனா 12th ஸ்டாண்டர்ட் தான் இவங்க படிச்சுட்டு இருந்தாங்க. அப்பயே வந்து லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணிக்கலாம். ஐயோ இவரு பண்ணதெல்லாம் இருக்கே எப்பா. அது நான் சரி அந்த ஸ்டேஜ் வந்து ஒரு ஸ்டேஜ் பசங்களா கூட இருந்த பசங்களா ஏற்றி விட்டாங்க. பசங்களா ஏற்றி விட்டதுனால லவ் வந்துச்சா சொல்லுவோம்ல, நீ எங்கள் அம்மா மாதிரி என்ன பார்த்துட்டு சொல்லும். அதே தாங்க சொன்னேன். அப்பவும் அதே டைலாக் தான் அப்பயும் சொன்னாங்க. அப்பதான் டெய்லி வந்துட்டு இந்த பையன் வரலன்னு சொல்லவும் எனக்கு க்ரஷ் ஆகி அப்புறம் நான் சொல்லாம இருந்து இவங்க வரும்போது சொல்லிடலான்னு பார்த்தா வரவே மாட்டாங்க. ஆனா பின்னாடி ஃபாலோ பண்ணுவாங்க. பின்னாடி வந்துட்டு பின்னாடியே போயிட வேண்டியது. கேட்டா நீ திட்டுவேன்னு நான் பேசாமலே இருந்தேன் அப்படிங்கிறாங்க. இதுதான் பியோர் 90s கிட்டுவங்க. அப்புறம் நாங்கள் 2018 வந்து டபுள் சைடாக கமிட் ஆகி அப்புறம் ஒரு 6 வருஷம் லவ் பண்ணி இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். லாஸ்ட் இயர் 2024 தான் கல்யாணம் பண்ணோம். ஜனவரி 24 2024 தான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. ஆமாம், எல்லாருக்கும் வந்து இந்த 2024 வந்து இப்படி போச்சு அப்படி போச்சு அப்படின்ற தாட்டில் இருக்கும். நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து 2024 வந்து ஒரு ப்ரெஷியஸான இயர். ஆமாம், சூப்பராக போச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அப்போ தான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு.
கல்யாணம் ஆகி 1 மந்த்லயே தான் February 14 இதே டே தான் நாங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட 1 இயர் ஆகுது. இதான் ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி நம்ம இன்ஸ்டாகிராம் ஸ்டார்ட் பண்ணி. ஆமாம், 1 இயர் ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு 97,000 உறவுகள் வந்து கிடைச்சிருக்காங்க இன்ஸ்டாகிராமில் மட்டும். அதுவும் வந்து நான் உங்ககிட்ட ஹாப்பியாக வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ எங்களுக்கு எங்கள் வீடியோ பார்த்து இவங்க பண்றது நாங்க பண்றதெல்லாம் பிடிச்சு எங்களுக்கு சப்போர்ட் பண்ற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி உறவுகளே. அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு கல்யாணம் ஆகி 6 months வந்து பேபி வி ஹேவ் ட்ரைடு. அப்புறம் 6 months கழிச்சு எங்களுக்கு பேபியும் வந்து 2024 தான் கிடைச்சது. அதனால எங்களுக்கு வந்து இது மறக்க முடியாத ஒரு இயராக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த வேலண்டைன் டே எங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷல் வேலண்டைன் டே. நம்ம 3 பேர் இருக்கிறோம். ஆமா, நாங்க 3 பேர். இப்போ நாங்க உங்ககிட்ட ஒரு 3 பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறோம். ஒருத்தரா இருந்து அப்புறம் டபுள் ஆகி அப்புறம் ட்ரிபிள் ஆயிருக்கோம். அடுத்து நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை தான் காட்ட போறேன். அது என் புஜுக்கே ஞாபகம் இருக்கான்னு தெரியல. இதோ பாருங்க, இதுதான் வந்து என் ஹஸ்பண்ட் எனக்காக ஃபர்ஸ்ட் எழுதின லவ் லெட்டர். பாருங்களேன், டேட் கூட நல்லா பார்த்துக்கோங்க. 14/2/2014. ஞாபகம் இருக்கா புஜு? ஞாபகம் இருக்கு செல்லம். இதெல்லாம் என் கையெழுத்து தாங்க. தமிழ் கையெழுத்து ரொம்ப மோசமா இருக்கும். இங்கிலீஷ் கையெழுத்து மோசமாக தான் இருக்கும். மேடம் இதில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா என்ன இயரில் எழுதிருக்கீங்க, அடுத்த வருஷம் வேலண்டைன்ஸ் டேக்கு 2015க்கு ஒரு ரிப்ளை மாதிரி எழுதியிருக்காங்க. இப்போ வரைக்கும் என் கண்ணுக்கு வரல. இப்போ தான் இவங்க வந்து இதை வந்து அந்த டைரிக்குள்ளே இருந்து எடுக்கிறாங்க, நான் பார்க்குறேன். ஆமாம், ஆக்சுவலி அப்போல்லாம் வந்து யார்கிட்டையும் சொல்ல முடியாது இல்லை. அதில் வந்து இந்த டைரியில் வந்து டெய்லி நோட் பண்ணி வைப்பேன். அந்த ஒரு பழக்கம் இருந்ததுனால டைரியிலேயே லவ் லெட்டர் மாதிரி எழுதிக்க வேண்டியதான். இந்த டைரி தான் ராஜு அப்படிங்கிற மாதிரி நினச்சி பேசிப்பேன். பின்ன இவர் பின்னாடியே வந்துட்டு பின்னாடியே போனால் எப்படி சொல்ல முடியும்? நீ என்ன இந்த லெட்டர் எடுத்து இப்படி நீட்னா அப்படியே நின்று பண்ணாடியே. அது எப்படி நீங்கள் இவங்க வந்து கேட்கணும்ல, வந்து கேட்கணும் என்னாச்சு ஏதாவது அப்படி சொல்லணும். பார்த்தாலே பயந்து தெரிச்சு ஓடி போயிடுவாங்க. அப்புறம் எப்படி நம்ம ரிப்ளை பண்ண முடியும் அந்த பதிலுக்கு? அதுவும் கரெக்டு தான். இந்த டைரி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நிறைய எழுதி வச்சுருக்காங்க. ஆக்சுவலி இது கல்யாணம் பண்ணும் அந்த ஸ்டார்டிங் அந்த ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து இதை எடுத்து படிக்க சொன்னாங்க ஃப்ரீ டைமில். இப்போ வரைக்கும் நான் ஓப்பன் பண்ணி கூட பார்க்கல. இப்போ தான் இவங்க வந்து எடுக்கும்போது இந்த லெட்டர் எடுக்கும்போது ஒவ்வொரு பேஜாக ஓப்பன் பண்ணாங்க. அதில் ராஜுன்னு எழுதிருந்துச்சு. ஒவ்வொரு பேஜ்லேயும் அந்த ஸ்டார்டிங்கில் அங்கங்கே எழுதிருந்துச்சு. ஸோ இதை கண்டிப்பாக ஒரு நாள் எடுத்து படிக்கிறேன். படிச்சு பாரு, அப்போதான் தெரியும். பொண்ணுங்க வந்து லேட்டாக தான் லவ்ல வந்து விழுவாங்க. பட் விழுந்தாங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக விழுந்துருவாங்க. அதுக்கு நானே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக பெருமையாக சொல்லிக்குவேன். உண்மையாக கண்டிப்பாக அது உண்மைதான். ஆமாம், இதில் இந்த டைரிஸில் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மெமரிஸ் தான். இவங்க எனக்கு கொடுத்தது அது இதுன்னு நிறைய தான் வச்சுருப்பேன். இதுதான் வந்து என் செல்லம் வரைஞ்சது பாருங்க. அந்த பாய் தான் நான், அந்த கேர்ள் தான். ஸோ இது வந்து வரைஞ்சிருக்காங்க. ஆமாம், இது வந்து நான் எதுக்கு வரைஞ்சேன் அப்படின்னா, கல்யாணம் ஆன புதுசில் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இருந்தாங்க. அப்புறம் கல்யாணம் ஆன உடனே 1 monthலேயே வந்து அங்கே 2 days வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டுட்டாங்களா. அப்போ எனக்கு தனியாக இருக்கும், ஒரு மாதிரியாக இருக்கும், ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அது ரொம்ப டீப்பாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு நாள் கூட பிரிஞ்சிருக்க முடியாதுல்ல. எனக்கு அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி டைமில் சீக்கிரமாக விடிஞ்சிருச்சுன்னா அடுத்த நாள் நைட்டு வந்துடுவாங்களா. அதனால் விடியணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி டிராயிங்ஸ் ஏதாவது பண்ணுவேன். செம்மையாக இருக்கு சொல்லலாம். நிஜமாவா? அப்புறம் கன்றாவியாக இருக்குன்னு இல்லடி, அப்போ ஏதோ போகிற போக்கில் பார்த்துட்டு போனேன். இப்போ தான் அழகாக உட்காந்து ரசிச்சு பார்க்குறேன். நல்லா இருக்கு கைஸ். நல்லா இருக்கான்னு நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த லெட்டரில் இவர் என்ன எழுதியிருக்காருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை படித்து உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ரொம்ப காமெடியாக இருக்கும். அந்த காமெடி இவங்களும் பார்க்கட்டும். கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு நாங்கள் அதுக்காக ஒரு வீடியோ போடுறோம். அப்போ இருக்க என் ஃபோட்டோவை பார்த்தாலே நான் சிரிப்பேன். எழுதின லெட்டர்லாம் பார்த்தா விழுந்து சிரிப்பேன்டி. ஆமாம், இங்க பாருங்க, ஃபுல்லா லெட்டர் தான். வருஷம்லாம் போட்டு மென்ஷன் பண்ணி எழுதிருக்காங்க. எல்லா இயரும் போட்டு மென்ஷன் பண்ணி தான் எழுதியிருப்பாங்க. அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சண்டை போட்டோம் அப்படின்னா அந்த டைரியெல்லாம் ஏன்டா எழுதணும்னு அவ்வளோ கோவம் வரும். அப்படியே கிழிச்சு கதன்னு போட்டுருவேன். இங்கே பாருங்க, அப்புறம் அதெல்லாம் எடுத்து அங்கங்கே ஒட்டு போட்டு திருப்பி சேர்த்து வச்சிருக்கேன். ஆனால் லவ் பண்ணுறவங்க எல்லாருமே கண்டிப்பாக சண்டை போடுவாங்க. சண்டை போட்டு அடுத்து அந்த சண்டையிலேருந்து ரெக்கவரி ஆகவே அவங்க லவ் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் ஆகும். அதுக்கு நாங்கள் பெரிய எக்ஸாம்பிள். ஏன்னா நாங்கள் பெரிய சண்டை ரொம்ப பெரிய சண்டைலாம் நிறைய தடவை போட்டிருக்கோம். ஆமாம், எல்லா சண்டையும் பிரேக்கப். இதுக்கப்புறம் மூஞ்சில் கூட அவங்களுக்கு மாட்டேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் எல்லா சண்டையுமே இருக்கும்.
அப்படி இருந்தவங்க இன்னைக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி குழந்தைக்கு அப்பா அம்மாவும் ஆக போகிறோம். ஆனா கல்யாணம் ஆன ஸ்டார்டிங்லயே எங்களுக்கு நிறைய சண்டை வந்துச்சு. மந்த்லி ஒரு சண்டையாவது வந்துரும். மந்த்லியா வீக்லி ஒரு சண்டை வந்துரும். எல்லாமே பெரிய சண்டை தான். ஃபர்ஸ்ட் 6 மந்த்க்கு சண்டை வந்துச்சு. அதுக்கடுத்து வந்து அண்டர்ஸ்டாண்டிங், எங்க 2 பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங், எங்க ஃபேமிலியில இருக்கவங்க எங்க கூட புரிஞ்சுக்கிறது எல்லாமே ஓகே ஆகி இப்போ லாஸ்ட் ஒரு 5 மந்த் 6 மந்த்தா சண்டையே இல்லாம ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஆமா, ஆக்சுவலி வந்து நாங்க இப்படி ஒற்றுமையா இருக்கிறதுக்கு எங்க ஃபேமிலி வந்து ஒரு மெயின் சப்போர்ட்னு சொல்லுவோம். ஏன்னா நிறைய ஃபேமிலிஸ்ல வந்து மதர் இன்லா வந்து சரியா இருக்க மாட்டாங்க. எல்லாரையும் சொல்லல, ஒரு சில மதர் இன்லாஸ் வந்து சண்டை வந்துருச்சுன்னா ஹாப்பி, பரவாயில்ல அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி விட்றோம் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா ஒரு சண்டையில எங்க அம்மா அப்பா வந்து என்னை கூட்டிட்டு போகணும்னு சொல்லும் போது கூட, உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் கூட தனியா போய்க்கிறேன், ஆனா நீங்க பிரிஞ்சு போகாதீங்கன்னு வந்து எங்க அத்தை வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. எப்பவுமே அதுதான், நாங்கள் வந்து பிரிஞ்சு போகிறோம் அந்த மாதிரி தெரிஞ்சாலே நாங்கள் கூட தனியாக போய்க்கிறோம், ஆனால் நீங்கள் 2 பேரும் பிரியக்கூடாது, சேர்ந்தே தான் இருக்கணும் அப்படிம்பாங்க. எங்களுக்குள்ள சண்டை வந்துட்டாலும் என்ன திட்டவே மாட்டாங்க, என் ஹஸ்பண்டை தான் பிடிச்சி கண்டபடி திட்டுவாங்க, அடிப்பாங்க. அந்த மாதிரி இருப்போம். எங்கள் அத்தை வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டு. ஸோ இந்த ஃபேமிலி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கனால தான் நாங்கள் வந்து ஒட்டுக்காவே ஜாயின்ட் ஃபேமிலியாகவே இருக்கோம். அதுவும் இல்லாமல் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. ஏன்னா எங்கள் அம்மா வந்து சிங்கிள் மதராக என்னையும் என் தம்பியும் சின்ன வயசுலேருந்து ரொம்ப 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 அடிமட்டத்திலேருந்து ஒரு ரேஞ்சுக்கு நாங்கள் இப்போ தான் வந்துட்டு இருக்கிறோம். ஸோ அந்தளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க எங்கள் ஃபேமிலியை. ஸோ இவகிட்ட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிட்டு இருப்பேன், எங்கள் அம்மா போல தான் நீ இருக்க, எங்கள் அம்மா போல நல்லா பேசுகிறேங்கிறது தான் அந்த வேர்டு சொல்லி தான் இவகிட்ட லவ் சொன்னேன் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ கல்யாணம் பண்ணுற ஸ்டேஜ் வரும்போது பேச்சுவார்த்தை நடக்கும்போதும் பார்த்தீங்கன்னா, அம்மா தனி கொடுத்து நான் வரமாட்டேன், அம்மா கூட தான் இருப்பேன், அம்மா தம்பி எல்லாருமே ஒட்டுக்க தான் ஒரே ஃபேமிலியாக இருக்கணும், உனக்கு ஓகேவான்னு சொல்லி இவங்க என்னோட மைண்ட் செட்டையும் புரிஞ்சு இவங்க எல்லாம் ஓகே பண்ணி, ஸோ இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நானே ஒரு சில சண்டையில் சரிவா நம்ம தனியாக போயிடலாம் அப்படிங்கிற ஸ்டேஜெலாம் சொல்லுவேன். எனக்கும் அம்மாவுக்கு ஏதாவது திடீர்னு ஏதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இவங்களும் அம்மாவும் பார்த்தீங்கன்னா புரிதல் ஒரு சில இதில் அம்மா அப்பாவுக்குமே இப்ப எங்க அம்மாவுக்கு எனக்குமே கிளாஸஸ் நிறைய வரும். அந்த மாதிரிதான் எங்க அத்தைக்கு எனக்கும் நிறைய கிளாஷ் ஆகும். ஆனா அது ஒரு அரை மணி நேரம் தான் இருக்கும். அரை மணி நேரம் கழிச்சு மறுபடியும் அவங்களே வந்து பேசிடுவாங்க, இல்ல நானே போய் பேசுவேன். அந்த கேப்ல நான் மாட்டிட்டு தான் திணறிட்டு இருப்பேன், என்ன பண்றது, இங்க பேசவா அங்க பேசவா அப்படிங்கிற ஒரு இதுல வந்து சரி வா அப்படின்னு நான் எல்லாரும் முன்னாடி தான் சொல்லுவேன், சரி வா தனி கொடுத்துருப்பா எதுக்கு சண்டை போட்டுக்க அப்படின்னு சொல்லுவேன். அப்பயும் வந்து அந்த ஸ்டேஜ்லயே அங்கேயே நின்று எதுக்கு நானும் வர பண்ணீங்க வேணா போ அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் இந்த ஃபேமிலி அப்படியே வந்து இறுக்கி பிடிச்சிட்டு ஒட்டுக்கா போயிட்டு இருக்கா. ஆமா கண்டிப்பா எனக்கு ரொம்ப ஹாப்பி செல்லக்குட்டி. இன்னொரு சண்டையில எல்லாம் வந்து நிறைய சண்டை வந்து எல்லாருமே தனியா போயிடணும்னு மற்றவங்க எல்லாம் நம்ம ஃபேமிலி கிட்ட சொல்லுவாங்க. அது ரொம்பவே கொடுமையான ஒரு விஷயம். ஸோ நாங்கள் பண்ண ஒரு தப்பு என்னென்னா, நாங்கள் சண்டை போடுறது வந்து ஒரு வாட்டி எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஸோ கப்பிள்ஸ் யாராவது இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களோட கல்யாணத்துக்கு அப்புறமேட்டு உங்கள் ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற விஷயத்த தயவு செஞ்சு அதை வந்து வெளியே கொண்டு போகாதீங்க. ஈவன் அம்மா அப்பாவாகவே இருந்தாலுமே அவங்ககிட்டையுமே வந்து நீங்கள் புகுந்த வீட்டில் நடக்கிறத வந்து நீங்கள் ஷேர் பண்ணாமல் இருங்க. ஏன்னா நீங்கள் அங்கே தான் வாழ போகிறீங்க இல்லையா, அப்படிங்கிறப்போ நீங்கள் அதை அவங்கள்ட்ட சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து அதே மைண்ட் செட்டில் தான் கடைசி வரைக்கும் அந்த புகுந்த வீட்டில் இருக்கவங்கள பார்ப்பாங்க. எங்களுக்கும் அதே தான் இப்போ நடக்குது. அதனால ஒரு சண்டை போட்டோம், பெரிய சண்டை, ஃபேமிலி அவங்க ஃபேமிலி சண்டை வரைக்கும் போய் இப்போ வந்து 2 சைடுமே ஒரு கனெக்ஷனே இல்லாமல் இருக்கு. ஆமாம், ஆனா அவங்க பாட்டி வந்து ரொம்ப 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 சப்போர்ட்டிவ். எப்படி பார்த்தாலும் வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு பார்த்துட்டு ஜாலியா பேசிட்டு போவாங்க. அவங்க அம்மாவும் இப்ப வர ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, வராங்க போறாங்க. அவ்வளவுதான். அதுக்கு தான் நாங்க வந்து தெளிவா உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறோம். நீங்க வாழ போற வீட்டுல இருக்கிற போது நீங்க அங்கதான் இருக்க போறீங்க அப்படிங்கிறப்போ நீங்க அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு அடுத்த நாள் நல்லா பேசிடுவீங்க. ஆனா அதை காது கொடுத்து கேட்டவங்களா இருக்காங்கல்ல, அவங்கள அதை மனசுல வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் அதை பத்தி மட்டுமே தான் உங்களுக்கு குத்தி காட்டுவாங்க. இவங்க இப்படிதான் ஒரு ஜட்ஜ்மெண்ட்லயே இருந்துக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க உங்க ஹஸ்பண்டையோ இல்ல உங்க மதர் இன்லா இல்ல உங்க குழந்தைனார் யார் வீட்டுல இருந்தாலுமே, யாரு கூட கிளாஷ் ஆனாலுமே அதை வெளியே இருக்க யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு நல்லது, உங்களோட ஃபேமிலிக்கு நல்லது. நம்ம டாபிக் எல்லாம் தாண்டி எங்கேயோ போயிட்டு இருக்கேன்டி. சரி, நாங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா வீடியோ வந்து ஒரு சின்னதா முடிக்கலாம்னு தான் பிளான் பண்ணுது. ஸோ பேச ஆரம்பிச்சோம், லவ் ஸ்டோரியும் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம், ஃபேமிலியில் நடக்கிற ஸ்டோரியும் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபுல் வீடியோ பாருங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம எல்லாருமே. அப்புறம் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலுமே எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக நாங்கள் அதுக்கெல்லாம் வந்து ரிப்ளை பண்ணுவோம். மறக்காம இந்த லெட்டர் வீடியோ உங்களுக்கு வேணுமா அப்படிங்கறது வந்து கமெண்ட் பண்ணுங்க, நான் அது உங்களுக்கு கண்டிப்பா படிச்சு காட்டுறேன். அது ரொம்ப காமெடியா இருக்கும், நீங்களும் ஃபன் பண்ணலாம். ஓகே, நானும் அந்த லெட்டர்ல என்னதான் எழுதிருக்கேன் எனக்கு சுத்தமா மைண்ட் செட்ல இல்ல, என் கையெழுத்து விட ஞாபகம் இருக்குடி, என்ன எழுதுனேன்னு இப்ப இருக்கு. இதுதான் பாத்துக்கோங்க, இதுதான்
அதுதான் வந்து பசங்களோட லவ்வுக்கு பொண்ணுங்களோட லவ்வுக்கு வித்தியாசம். நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன விஷயம் நடந்த கூட ஞாபகம் வச்சிருப்போம். ஆனா பசங்க எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருந்தாலும் அதை மறந்துடுவாங்க. பொண்ணுங்க வந்து பொண்ணுங்க எப்படின்னா ஐ மீன் பொண்ணுங்கன்னு வேணாம் ஒன்னையே சொல்றேன். இவ எப்படின்னா இவளுக்கு வந்து வேற எந்த ஒரு நோக்கமும் இல்லை. லவ் லவ் லவ். இவன் என்ன பண்றான், இவன் நல்லா இருக்கானா, ஃபேமிலிக்குள்ள ஒரு 4 பேர்த்த வந்து பாப்பா, அதையே நோட் பண்ணுவான். பசங்க அப்படி இல்லை. ஏகப்பட்ட இஎம்ஐயில் மாட்டிட்டு இருக்கிறேன். சரி வெளியே வேலை ப்ரெஷரு. ஸோ எல்லாத்தையுமே தாண்டி யோசிக்கிறேன். இதை தாண்டி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கானுங்க. ஸோ அதை தாண்டி யோசிக்கணும். ஸோ நிறைய இதுக்குள்ளே போகிறதுனால ஒரு சிலதை வந்து மறந்துடுது. அதை விட ஃபேமிலியை வந்து கரெக்டாக கொண்டு போகிறது ஒரு கஷ்டமான விஷயம் தான். சரியா? அதையும் டேக்கிள் பண்ணி கொண்டு போகிறோம்ல. நான் உன்னை தப்பாக சொல்லடி. அப்போ எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல. ஆமாம் சொல்லலாம். இது இப்போ போன வருஷம் நான் லவ் பண்ணிட்டு இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேலண்டைன் டே ஞாபகம் வச்சு அப்படி இப்படின்னு எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவோம். இப்போ பாருங்க கல்யாணம் பண்ணி செகண்ட் வேலண்டைன் டேஸ் இதில் வந்து ஒன்றும் பண்ணல ஐயா. பிளான் பண்ணலாம், முடிஞ்சிடும். அடுத்த வருஷம் பிளான் பண்ணிக்கலாம். இல்லடி தங்க, மளிகை கடைக்கு போறதுக்கு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கல. ஏறி கிளம்பலாம் வா. அப்படியே போறேன், டெய்ரி மில்க் வாங்குறோம். இந்த மாதிரி ஒரு இதை இந்த டைரிக்குள்ள வைக்கிறேன். இதெல்லாம் சின்ன டைரி மில்க்குங்க. நாங்க லவ் பண்ணும்போது பெருசா டைரி மில்க் வாங்கி வந்து கொடுப்போம். எல்லா வேலண்டைனுக்கும் ஒரு பொம்மை, ஒரு டெடி பொம்மை இல்லட்டா ஒரு பிகச்சு பொம்மை, அந்த மாதிரி ஒரு பொம்மை வந்து வாங்கிட்டு வந்து. அந்த பொம்மையெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல காட்டுறேன். அதோட நிலமெல்லாம் எப்படி இருக்கும். சரி, நெக்ஸ்ட் வீடியோல அதெல்லாம் பார்க்கலாம் கைஸ். ஆமா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைக்கி விட்டுருங்க. டாடா, பை பை, see you. Bye.